ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸு தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். அதுவும் பிகினர்ஸாக இருக்கிற டைலருங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிற ஒரு ப்ளவுஸு. ஸோ இந்த லேஸ் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, வளைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு. இதுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேஸில் ஊசிக்கு பின்னால் கை வச்சுட்டு இப்படி அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு தையல் போட்டுகிட்டே வாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சுருக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஊசியில் இந்த மிஷினில் வச்சு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, கையாலேயே நம்ம இன்கேஸ் நீங்கள் காலர்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கையாலேயே அந்த லேஸை நல்லா மடித்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டா நெக் பீஸில் வச்சு ரவுண்ட் நெக் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் லேஸ் வைக்கும்போது ஃப்ரண்ட்டு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ளவுஸ் கரெக்டாக ரவுண்ட் நெக் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஃப்ரண்ட்டு நெக்கில். ஸோ ஆனால் அந்த லேஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸே ஷேப் மாறி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ரவுண்ட் நெக்கு தான் ஸ்டிச் பண்ணுறேன். பேக் நெக்கும் அண்டு ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் அதே மெத்தட் தான். நீங்கள் பாருங்கள், அந்த பேக் நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரவுண்டு கிட்ட எந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கையை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லேஸ் எப்படி வச்சாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு லேஸ் வச்சிருக்கு, இதனாலே ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷேப் மாறிடும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, லேஸ் வச்சு ப்ளவுஸ் போடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி போடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் தைக்கும் போதும் அதே மாதிரி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி தைச்சிட்டோம் அந்த லேஸில், அடுத்தது வச்சு அடுத்து பக்கத்துலேயே ஒரு தையல் போடணும் இல்லையா? தைச்ச பீஸ் கொஞ்சம் மைடாக தூக்காமல் இருக்கிறதுக்காக படிமான தையல் சொல்லுவாங்கள்ல, அந்த தையல் போடும்போதும் நீங்கள் கையை நல்லா அழுத்தி வச்சுட்டு அந்த லூஸ் கொடுத்து தைக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக ஃப்ரண்ட் நெக் நீங்கள் எப்படி ஷேப் எடுத்தீங்களோ, இன்கேஸ் நீங்கள் ரவுண்ட் நெக் இல்லாமல் டைமண்ட் நெக் எடுத்திருந்தா கூட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ தச்சு முடித்த ப்ளவுஸை செகண்ட் டிப்ஸாக இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கப் ஷேப் எப்படி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுவீங்க, அளவு ப்ளவுஸில் இருக்கிற கப் ஷேப்போட அளவை தச்ச ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யாரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் கொடுப்பீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நானாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மெத்தடில் வச்சு தான் நான் ப்ளவுஸை நான் அளந்துக்குவேன். அதே போல் பேக் நெக்கும் அதே மாதிரி அளந்து ரெண்டு ஃப்ரண்ட்டில் கப் ஷேப்பை அந்த டாட் பூட் பட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சென்ட்ரு டாட்லேருந்து பிடிச்சி அளந்துக்கிட்டு வருவேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்களும் அளந்து பாருங்கள். அடுத்தது ப்ளவுஸை கரெக்டான அளவு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படின்றத இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெத்தடாக இந்த டிப்ஸ் நம்பர் 3ல் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இவங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே அளவுக்கு நான் அளவில் இருக்கிற ப்ளவுஸே நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு ஒன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தச்ச ப்ளவுஸை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் நீங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட மேலே வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துலையும் அதிகமாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் தைச்ச ப்ளவுஸும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவும் சரியான அளவு. நெக்கு கூட பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே இருக்கா. ஷோல்டரும் அதே போல் இருக்குது. ஸோ இதோட கட்டிங் வீடியோவாக நான் பிஃபோர் வீடியோ போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவை கரெக்டாக அளவு எடுத்து தைக்கிறதுனும் அளவு எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அடுத்தது டிப்ஸ் நம்பர் 4 உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து நம்ம வந்து டிசி மார்க் வச்சுட்டு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தைச்சதுக்கு அப்புறமா லைனிங் ப்ளவுஸில் அந்த டிசி மார்க்கு அப்படியே தெரியும். ஸோ பட்டையாக நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம கலரான டிசி மார்க்கில் வந்து டிசி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டிசி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தைச்சதுக்கு அப்புறமாவும் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த டிசி மார்க்கை யூஸ் பண்ணாமல் இப்போ வேக்ஸு அண்டு வந்து கிரேயான்ஸ் மாதிரி அதில் ஒயிட் அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஒயிட் பென்சிலை கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ நிறைய ஒயிட் பென்சில் தெரியல அப்படின்றதுக்காக டிசி மார்க் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து டிசியில் தண்ணி தொட்டு அழிச்சிங்கன்னா போயிடும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் கிரேயான்ஸோ இல்லை வந்துட்டு வேக்ஸ் வச்ச ஒரு பென்சிலோ இல்லை டிசியோ வேக்ஸ் வச்ச டிசிலாம் இப்போ வந்து வந்துடுச்சு. அந்த டிசிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக அயனிங் வந்து லைனிங் மேலே வச்சு பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த டிசியோட மார்க் வந்து நிச்சயமாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாரெல்லாம் வேக்ஸு டிசி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இன்னமும் டிசியில் தான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டிப்ஸாக வந்து டிப்ஸ் நம்பர் 5 நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது, எனக்கு வந்து இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்த ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஃபோல்டிங்கில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மடித்து வச்ச அந்த ஃபோல்டிங் வந்து அப்படியே தெரிஞ்சிருந்தது. இதை வந்து நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அயனிங் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து எப்போவோ வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் saree கட்டிடுவாங்க, ப்ளவுஸ் தைக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ்லேயும் நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஸ்லீவு கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பட்டு சேரீலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கிட்ட பார்த்திங்கன்னா சுருக்கமாக வரும். ஸோ அதை எப்படி நம்ம லைனிங் வச்சு வந்து அட்டாச்சி திருப்ப முடியும்? கண்டிப்பாக வந்து அயனிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பட்டு சேரீயில் கொடுத்தாங்க சுருக்கமாக இருக்குது அப்படின்றவங்களும் அயனிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ டிப்ஸ் நம்பர் 7 உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. இப்போ லைனிங் பீஸில் வந்து 2 டிஃபர் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டனில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாலிஸ்டர் கலந்த மாதிரி இப்போ வருது. அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் காட்டன் வருது. நிச்சயமாக நீங்கள் வந்து துணியை நல்லா ஊற வச்சு அலசினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அயனிங் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து பூனம் சேரீ இல்லை ஜார்ஜெட் இந்த மாதிரி சேரீலாம் தைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷிங்க் ஆகாமல் ஒரே நீட்டாக அயனிங்கோட உங்களுக்கு வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ வர மிக்சடு கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அயனிங் பண்ண தேவையில்ல, அலச தேவையில்ல, அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.